சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் பிளாட்ஃபார்ம் எண் 4. நண்பகல் சூரியனின் வெப்பத்தில் சிமெண்ட் தரை கொதிக்கிறது. தொலைவிலிருந்து பார்த்தால் மினுங்கும் கானல் நீர் போல தோன்றும் இரும்பு பாதைகள். மனிதர்களின் பெருமழை காலம் அங்கே இருந்தது. ரயில்கள் வருகின்றன செல்கின்றன. அதற்கு நடுவில் ஒவ்வொருவரும் தங்கள் இலக்குகளை நோக்கி ஓடுகிறார்கள். சூடான காற்றில் வியர்வை ரயில் வண்டிகளில் விற்கப்படும் தின்பண்டங்கள் மற்றும் பழைய உணவின் வாசம். இதன் மத்தியில் பிளாட்ஃபார்மின் ஒரு முனையில் பயமும் கையறு நிலையும் கொண்ட மனதுடன் மீனா அமர்ந்திருக்கிறாள். 2 வயது கார்த்திக் பசியால் களைத்துப் போய் அவள் மடியில் படுத்து மெல்ல அழுகிறான். அவனது காய்ந்த உதடுகள் மீனாவின் இதயத்தை குத்துகின்றன. கையில் உள்ள துணிப்பையில் ஒரு சில ஆடைகளும் கார்த்திக்கின் தண்ணீர் பாட்டிலும் மட்டுமே உள்ளன. தான் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது என்று நினைத்துதான் அவள் வீட்டை விட்டு வெளியேறினாள். தொலைவில் சென்னை நகருக்கு கணவர் வேலை செய்த நிறுவனத்திற்குச் சென்று அவரது பிஎஃப் பணத்தை பெற வேண்டும். அது மட்டுமே இப்போது அவளுக்குள்ள ஒரே நம்பிக்கை. ஆனால் சென்னைக்கான இந்த பயணம் அவளுக்கு ஒரு தொலைதூர கனவாக தோன்றியது. வரும் ஒவ்வொரு ரயிலிலும் ஏற அவள் முயன்றாள். பொதுப்பெட்டியில் இருந்த கூட்டத்தில் பலமுறை தள்ளப்பட்டாள். ஒவ்வொரு முறையும் கார்த்திக்கை நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு அவள் பின்னால் நகர்ந்தாள். நீங்கள் டிக்கெட் எடுத்துள்ளீர்களா என்று சிலர் கேட்டார்கள். இல்லை என்று சொன்னபோது அவர்கள் அவளை இகழ்ந்தனர். வெறும் கையில் நிற்காமல் நகர்ந்து செல்லுங்கள் என்று சிலர் கோபப்பட்டனர். அப்படி ஒரு கை தற்செயலாக அவள் நெஞ்சில் பட்டபோது அவள் பயந்து பின்னால் நகர்ந்தாள். அந்த நேரத்தில் சென்னை நகருக்கு பயணம் முடித்து திரும்பிய அரவிந்த் அந்த காட்சியை கண்டான். ஒரு பெரிய திட்டத்தின் வேலையால் சோர்வடைந்திருந்த அவனது கண்கள் அந்த தாயின் மற்றும் குழந்தையின் கையறு நிலையில் நிலைத்தன. அரவிந்த் அவர்களை நோக்கி நடந்தான். மீனா பயத்துடன் கார்த்திகை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள். ஒரு புதிய மனிதன் தன்னை நோக்கி வருவதைக் கண்டபோது அவள் மேலும் பயந்தாள். ஒரு கணம் அவள் ஓடிவிட விரும்பினாள். ஆனால் அரவிந்த் மிகவும் மென்மையாக, குழந்தைக்கு ஏதாவது சாப்பிட வேண்டுமா என்று கேட்டான். அவனது கண்களில் பரிதாபமில்லை, ஒரு வகையான அக்கறை மட்டுமே அவள் கண்டாள். அந்த கேள்வி அவளது பயத்தை குறைத்தது. அவன் திரும்பி அருகிலுள்ள கடைக்குச் சென்று அவர்களுக்காக ஒரு வடையும் காபியும் வாங்கிக் கொடுத்தான். கார்த்திக் ஆசையுடன் வடையை நோக்கி கையை நீட்டியபோது மீனாவின் கண்கள் நிரம்பி வழிந்தன. வறுமை காரணமாக ஒரு வடை கூட வாங்க முடியாத நிலையை நினைத்து அவள் தன்னை வெறுத்தாள். அரவிந்த் அவளை ஆறுதல் படுத்தினான். டிக்கெட் இல்லாததால் பயணம் கடினமாக இருக்கும். என் ஏசி கோச்சில் என்னுடன் வாருங்கள் என்று அவன் சொன்னபோது மீனா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். அந்த நகரத்தின் கூட்டத்தில் ஒரு தேவதை போல அவன் அவளிடம் வந்தான். ஏசி கோச்சின் குளிர்ச்சியில் கார்த்திக் நிம்மதியாக தூங்கினான். மீனாவுக்கு நிம்மதியாக இருந்தது. பொதுப்பெட்டியிலிருந்து ஏசி கோச்சிற்குள் நுழைந்தபோது அவளுக்கு ஒரு புதிய உலகத்தில் நுழைந்தது போல தோன்றியது. குளிர்ந்த காற்றும் அமைதியான சூழலும் அவளது மனதிற்கு புத்துணர்ச்சி அளித்தது. பயணத்தின் போது அரவிந்த் ஒரு நண்பனைப் போல மீனாவிடம் பேசினான். முதலில் அவள் தயங்கினாள். ஆனால் அரவிந்தின் உண்மையான கேள்விகள் அவளை விஷயங்களை சொல்ல வைத்தன. கணவரின் எதிர்பாராத மரணம். பணம் மட்டுமே ஒரே ஆதரவு. அந்த பணம் கிடைத்தால் நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் தங்கலாம். அவனுடன் நான் என் வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று அவள் அழுதாள். தன் சொந்த குடும்பத்தினர் கூடதான் ஒரு பாரம் என்று சொன்னபோது கணவரின் குடும்பத்தினர் மருமகளைப் போல அல்ல, ஒரு துன்பத்தைப் போல பார்த்தனர் என்பதையும் அவள் விளக்கினாள். அரவிந்த் அவளது கதையை கேட்டு அதிர்ச்சியடைந்தான். அமைதியாக அவன் அவளது கையை பிடித்துக்கொண்டான். பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று அவன் சொன்னபோது மீனாவின் கண்கள் மீண்டும் நிரம்பி வழிந்தன. அவள் முதன்முறையாகத்தான் தனியாக இல்லை என்று உணர்ந்தாள். சென்னைக்கு வந்த மீனாவுக்கு நகரத்தின் கூட்டம் ஒரு பயங்கரமான கனவாக தோன்றியது. கார்த்திகையும் கூட்டிக் கொண்டு அரவிந்தின் பிளாட்டிற்குள் நுழையும்போது அவளது மனதில் பல கவலைகள் இருந்தன. ஒரு புதியவரின் வீட்டில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவரது குடும்பத்தினர் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று அவள் நினைத்தாள். ஆனால் அரவிந்த் ஒரு சகோதரனைப் போல அவர்களை வரவேற்றான். இது என் பிளாட், நீங்கள் இங்கு பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்று அவன் சொன்னான். அவளுக்கு தனியாக ஒரு அறை கொடுத்தான். ஆனாலும் அவள் பிளாட்டின் ஒரு மூலையில் ஒதுங்கிக் கொண்டாள். அவள் அரவிந்திடம் பேச தயங்கினாள். ஆனால் கார்த்திக் அரவிந்திடம் விரைவில் நெருங்கி பழகினான். அரவிந்தின் விரலில் தொங்கி கார்த்திக் விளையாடிய போது மீனாவின் மனதில் இருந்த சுவர்கள் மெல்ல தகர்ந்தன. நாட்கள் கடந்து சென்றன. அவர்களின் உறவு ஒரு குடும்பத்தைப் போல மாறியது. பிஎஃப் பணத்தை பெற கணவரின் நிறுவனத்திற்குச் சென்றபோது மீனாவுக்கு பல எதிர்பார்ப்புகள் இருந்தன. புதிய வாழ்க்கையைப் பற்றிய கனவுகள். ஆனால் அலுவலக ஊழியர் ஒரு விஷயத்தை நிதானமாகச் சொன்னார். உங்கள் கணவரின் தந்தை இந்த பணத்தை ஏற்கனவே பெற்றுவிட்டார். மீனாவின் உலகம் தலைகீழாக மாறியது. அவளது உடல் சோர்ந்தது. அரவிந்த் அவளை தாங்கினான். கார்த்திக்கின் எதிர்காலமாவது என்று அவள் விம்மினாள். அரவிந்த் அந்த துயரம் எப்படி நடந்தது என்பதை புரிந்து கொள்ள முயன்றான்.
சட்டப்படி அதை செய்ய முடியுமா என்று அவன் கேட்டான். உடைந்து போன மீனா பல நாட்கள் அந்த அறையில் ஒதுங்கிக் கொண்டாள். அவள் யாரிடமும் பேசவில்லை. அரவிந்த் அவளை வற்புறுத்தி உணவு சாப்பிட வைத்தான். ஒரு நாள் அவன் அவள் முன் சில எம்ப்ராய்டரி நூல்களையும் ஊசிகளையும் வைத்தான். இது உனக்கு விருப்பமான விஷயம்தானே என்று அவன் கேட்டான். அவள் பதில் சொல்லவில்லை. அடுத்த நாள் கார்த்தி ஒரு வெள்ளை ஷர்ட்டுடன் அவள் அருகில் வந்தான். அம்மா, இதில் ஒரு கார் வரைந்து தருவீங்களா என்று கேட்டான். கார்த்திக்கிற்காக ஒரு காரை தைத்துக் கொண்டிருக்கும்போது அவளது உள்ளத்தில் ஒரு புதிய ஆற்றல் பிறந்தது. நான் ஒரு சாதாரண வேலைக்குச் செல்ல மாட்டேன். நான் எம்ப்ராய்டரி செய்வேன் என்று அவள் நம்பிக்கையுடன் அரவிந்திடம் சொன்னாள். அரவிந்தின் பிளாட்டில் மீனா வசிப்பதை அண்டை வீட்டார் கவனிக்கத் தொடங்கினர். ஒரு திருமணமாகாத ஆணும் ஒரு இளம் பெண்ணும் குழந்தையும் என்று அவர்கள் கிசுகிசுத்தனர். லிப்டில் பார்த்தபோது சிலர் கேலி செய்து சிரித்தனர். இது மீனாவின் மனதில் பெரும் வலியை கொடுத்தது. அவள் அரவிந்தின் முன் தலை குனிந்து நின்றாள். என்னால் இதை இனி பொறுத்துக்கொள்ள முடியாது, நான் என் கிராமத்திற்கு திரும்பிச் செல்கிறேன் என்று அவள் சொன்னாள். நம் உறவைப் பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாது, அரவிந்த் சொன்னான். அவர்களுக்கு அது தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை என்று மீனா பதிலளித்தாள். அவளது சுயமரியாதை காயமடைந்தது. மீனாவின் முடிவை கேட்டு அரவிந்த் அமைதியாக இருந்தான். அவள் திரும்பி நடந்தபோது மீனானில் என்று அவன் அழைத்தான். அவன் அவளை தடுத்து, நீ பயப்பட வேண்டாம், எனக்கு நீ வேண்டும் என்று சொன்னான். அரவிந்தின் கண்களில் முதன்முறையாக அவள் காதலை கண்டாள். அவன் அவளிடம், நீ ஒரு மனைவியைப் போல என்னுடன் வாழ வேண்டும், நான் கார்த்திக்கிற்கு அப்பாவாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி திருமணம் செய்ய கேட்டுக்கொண்டான். அவளது கடந்த காலம் அவனுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை. அரவிந்தின் உண்மையான அன்பைக் கண்டு மீனா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். அந்த நேரத்தில் பயத்திலிருந்து தன்னம்பிக்கைக்கும் தனிமையிலிருந்து அன்புக்கும் அவள் நடந்தாள். அடுத்த நாள் அரவிந்தும் மீனாவும் எளிமையாக திருமணம் செய்து கொண்டனர். அவர்கள் யாருக்கும் தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு கோவிலில் நடந்த நிகழ்ச்சியில் அரவிந்தின் சில நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். அரவிந்த் மீனாவின் கழுத்தில் தாலி கட்டியபோது கார்த்தி அவனது கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் கார்த்திக், அது வெறும் பணம் அல்ல, அவளது கடின உழைப்பிற்கான அங்கீகாரம். அரவிந்த் அவளை அணைத்து ஆறுதல் படுத்தினான். பின்னர் அவளது கடின உழைப்பின் பலனாக தயாரிப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. அவள் சொந்தமாக பணம் சம்பாதிக்கத் தொடங்கினாள். சில ஆண்டுகளுக்கு பிறகு மீனாவுக்கும் அரவிந்துக்கும் ஒரு மகள் பிறந்தாள். அவர்களுக்கு கார்த்திக்குடன் விளையாட ஒரு தோழி கிடைத்தது. அவர்களின் குடும்பம் நிறைவடைந்தது. அரவிந்த் கார்த்திக்கை தன் சொந்த மகனைப் போல நேசித்தான். கார்த்திக்கின் படிப்பு விஷயங்களிலும் விருப்பங்களிலும் அரவிந்த் அதிக ஆர்வம் காட்டினான். கார்த்திக்கை பள்ளிக்கு அழைத்துச் செல்லவும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கவும் அரவிந்த் எப்போதும் நேரம் கண்டுபிடித்தான். ஒரு நாள் பள்ளிக்குச் சென்று வந்த கார்த்திக் அம்மாவிடம் கேட்டான், அம்மா, அப்பா என் சொந்த அப்பாதானா? இதைக் கேட்ட அரவிந்த் அதிர்ச்சியுடன் மீனாவை பார்த்தான். என் அப்பா என்னை மிகவும் நேசிக்கிறார் என்று கார்த்திக் சொன்னபோது மீனாவும் அரவிந்தும் ஒருவரையொருவர் பார்த்தனர். அந்த நேரத்தில் அனைத்து சவால்களையும் தாண்டி வந்த அவர்களின் காதல் உறவு நிறைவடைந்தது. கார்த்திக் அரவிந்தை அப்பா என்று அழைத்தான். ஆண்டுகள் கடந்து செல்கின்றன. மீனாவின் எம்பிராய்டரி தொழில் ஒரு பெரிய வெற்றியாக மாறுகிறது. அவள் சொந்தமாக ஒரு ஸ்டூடியோவை திறந்தாள். சமூகத்தின் கேலிப்பேச்சுகளை எதிர்கொண்ட அவள் பல பெண்களுக்கு வேலை கொடுத்தாள். கார்த்திக்கும் அவனது தங்கையும் படித்து அவளது ஸ்டூடியோவில் இப்போது 10க்கும் மேற்பட்ட பெண்கள் வேலை செய்கிறார்கள். ஒரு காலத்தில் சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட மீனா இன்று சமூகத்தில் பலருக்கு உத்வேகம் அளிக்கிறாள். பயத்திலிருந்து தன்னம்பிக்கைக்கும் தனிமையிலிருந்து அன்புக்கும் வளர்ந்த மீனாவின் வாழ்க்கை பலருக்கு உத்வேகமாக இருந்தது. எதிர்காலத்தைப் பற்றிய நம்பிக்கையுடன் கதை முடிவடைகிறது.